ஹலோ அண்ட் ஹாய் லிசனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 10th சிபிஎஸ்சியில் உள்ள ஒரு போயம் டஸ்ட் ஆஃப் ஸ்னோ விச் இஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போயம் வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலான போயம். இது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவர் வந்து நிறைய போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. இவர் ஒரு நேச்சர் லவர் வேறு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். இந்த டஸ்ட் ஆஃப் ஸ்னோ இந்த போயம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான ஒரு போயம். இதில் வந்து இந்த போயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன போயமாக தான் இருக்கும். ஆனால் அதில் கொடுக்க மெசேஜ் வந்து ரொம்பவே ஒரு பெரிய மெசேஜ். த போயம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 8 லைன், பட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி ஹியூஜ் மெசேஜ். இந்த போயம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து டிப்ரெஸ்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த போயத்தை படித்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த போயமை வந்து நான் வந்து லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம்லேயும் நிறைய மார்க் எடுக்கலாம். இனிமேல் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து போயட்டை பற்றி சொல்லிடுறேன். ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். இவர் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு போயட். இவரை பற்றி நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஏர்லியராக படிச்சிருப்பீங்க, இல்லைனா ஸ்மால் கிளாஸஸ்லையுமே நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ராபர்ட் ஃப்ராஸ்ட் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். இவருடைய ப்ரீவியஸ் போயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்டில், த ரோட் நாட் டேக்கன். இனிமேல் 12th நீங்கள் இவரை பற்றி படிக்க போகிறீங்க. த ரோட் சைட் ஸ்டாண்ட், இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான போயம்ஸ்லாம் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த போயமில் இந்த போயட் வந்து என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் ஃபஸ்ட்டு வந்து கதையாக நான் சொல்லிடுறேன். இந்த போயட் வந்து என்ன பண்ணுறாருனா ரொம்பவே சேடாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வின்டர் சீசனில் நடந்து வந்துட்டுருக்கும்போது அவர் வந்து ரொம்ப சேடாக இருக்கிறாரு. அப்போ அவருடைய மூடு வந்து சுத்தமாகவே சரியில்லை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, போய் ஒரு ஹெம்லாக் ட்ரீக்கு கிட்ட போய் நிற்கிறாரு. நான் எப்போவுமே வந்து என் கிளாஸில் பசங்களுக்கு இந்த போயம் சொல்லும்போது ஒரு டயக்ராம் ஓடி தான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த டயக்ராம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரீ. இந்த ஒரு ட்ரீ, இதுக்கு மேலே வந்து ஒரு க்ரோ இருக்குது. ஒரு க்ரோ வந்து உட்காந்துட்டு இருக்குது. இதுக்கு கீழே வந்து நம்மளுடைய ரைட்டர் நிற்கிறார். ஓகே, இந்த க்ரோ வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த டஸ்ட் ஆஃப் ஸ்னோ வந்து இந்த ரைட்டர் மேலே வந்து தெளித்து விட்டுருது. தெளித்து விடும்போது இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்னோ வந்து அவருக்கு மேலே விழுந்ததுக்கப்புறம் ஆல் ஆஃப் சடன் என்ன ஆகுதுன்னா அவரோட மூடு வந்து மொத்தமாக சேஞ்ச் ஆகுது. அதுதான் அந்த போயட் வந்து இந்த 8 லைனில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ ஓகே, நவ் வி கேன் see the poem line by line. Okay, the way a crow shook down on me the dust of snow from a hemlock tree has given my heart a change of mood and saved some part of a day I had rued. ஓகே, நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த போயட் வந்து ஒரு நாள் வின்டர் சீசனில் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கார். வின்டர் சீசன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வின்டர் சீசன் இட் இஸ் a வெரி க்ளூமி சீசன். க்ளூமினா வெரி சேட். அந்த சீசனில் அவரோட மூடு சுத்தமாக சரியில்லை. மூடு சரியில்லாமல் இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏதோ ஒரு திங்கிங்கில் வந்துட்டுருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு ஹெம்லாக் ட்ரீக்கு கிட்டே போய் நிற்கிறார். இந்த ஹெம்லாக் ட்ரீ வந்து என்னென்னா ஒரு பாய்சனஸ் ட்ரீ. ஹெம்லாக் ட்ரீ வந்து ஒரு பாய்சனஸ் ட்ரீ. அதே மாதிரி த க்ரோவும் வந்து என்னென்னா, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி எ இல் ஓமன். ஓகே, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதே மாதிரி யூரோப்பியன் கல்ச்சரில் அந்த க்ரோவை வந்து நம்ம எதாக சூஸ் பண்ணுவோம்னா ஒரு பேட் ஓமனாக சூஸ் பண்ணுவோம். இங்கேயுமே நம்மளுடைய சவுத் இந்தியன் கான்டெக்ட்ஸ்லையுமே வந்து க்ரோவை வந்து வி யூஸ் டு கன்சிடர் ஆஸ் அ வாகன் ஆஃப் சனீஸ்வர பகவான். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு டிப்ரெஸ்டான மூடில் ஒரு ஹெம்லாக் ட்ரீக்கு கீழே போய் நிற்கிறாரு. நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு க்ரோ வந்து அந்த ட்ரீக்கு மேலே இருக்குது. அப்போது வந்து அந்த க்ரோ என்ன பண்ணுது, அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், அந்த ஸ்னோவோடைய டஸ்ட் பார்ட்டிக்கிளை இந்த பொயட்டோட மேலே வந்து தெளிக்குது. அந்த டஸ்ட் பார்ட்டிகிள் விழுந்த உடனே அவருடைய மூடு வந்து சேஞ்ச் ஆகுது. அதுதான் அந்த போயமில் வந்து பொயட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஹேஸ் கிவன் மை ஹார்ட் ஏ சேஞ்ச் ஆஃப் மூட். சடனாக என்ன ஆகுது, அந்த க்ரோ வந்து ஹெம்லாக் ட்ரீலேருந்து அந்த ஸ்னோ பார்ட்டிகளை வந்து நம்ம பொயட்டோட மேலே வந்து தெளித்து விடுது. அப்போ வந்து என்ன ஆகுது, ஆலான சடன் அவருடைய மூடு வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் சேவ்ட் சம் பார்ட் ஆஃப் எ டே ஐ ஹேட் ரூட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவருடைய மூடு வந்து என்டையர்லி சேஞ்ச் ஆகுது. ஐ ஹேட் ரூட்னா அவருடைய ரூட் மீன்ஸ் எ பேட் டே ஆர் எ டே விச் ஹி வாஸ் ரெக்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதை வந்து டோட்டலாக அது வந்து சேஞ்ச் பண்ணுது. அதை தான் இந்த பொயட் வந்து இந்த போயமில் வந்து சொல்கிறார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரியே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த பொயட் வந்து நிறைய பொயட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து இந்த க்ரோ அண்ட் ஹெம்லாக் ட்ரீ ரெண்டுமே வந்து என்னென்னா சிம்பாலிசம்.
ஓகே. இந்த க்ரோ அண்ட் ஹெம்லாக் ட்ரீ ரெண்டுமே சிம்பாலிசம் வந்து நீங்கள் என்னன்னு கேட்கலாம். சிம்பாலிசம்னா வேறு எதுவுமே இல்லை. வந்து நம்மளுடைய நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன். நம்மளுடைய இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து காகத்தை வந்து என்ன சொல்லுவோம்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனம்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேறு நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அன் ஆஸ்பீஷியஸ் அக்கேஷன் அட் தட் டைம் எ கேட் இஸ் கிராசிங் ஓவர் யுவர் வே. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஒரு பூனையோ இல்லைன்னா ஏதோ ஒரு அனிமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோட்டோ கிராஸ் பண்ணுதுன்னா நீங்கள் வந்து அந்த அக்கேஷன் போகிறத தவிர்த்து வருவீங்க. ஓகே, அதுதான் வந்து சிம்பாலிசம். ஓகே, அதே மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. பள்ளி தலையில் விழுந்துன்னா சீக்கிரம் இறந்துருவான். இந்த மாதிரி சிம்பாலிசம்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ஹெம்லாக் ட்ரீ அண்ட் க்ரோ ரெண்டுமே வந்து பேட் ஓமனாக கன்சிடர் பண்ணாங்க. அதே மாதிரி த க்ரோ அண்ட் ஹெம்லாக் ட்ரீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் இமேஜரி. ஓகே, அதையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிடுங்க. இட் இஸ் கால்ட் அஸ் அன் இமேஜரி. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த 2 தான் மெயினாக வந்து இவர் வந்து இந்த போயமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இட் இஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் யுவர் சைட். இட் இஸ் யுவர் சைனிங் ஆஃப். காட் பிளஸ் யூ.